இளையராஜா மகள் பவதாரணியின் உடலுக்கு பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் பண்ணைபுரத்தில் குவிந்துள்ளனர் அஞ்சலி செலுத்துவதற்காக. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சல்மான், சொல்லுங்க, பவதாரணியின் உடல் தற்போது பண்ணைபுரத்தில் இருக்கும் நிலையில் அவரது உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக யார் யாரெல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள்? இது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணுங்க. இசைஞானி இளையராஜாவினுடைய மகளும் பிரபல இசையமைப்பாளரும் பாடகியுமான பவதாரிணி அவர்கள் நேற்று முன்தினம் உடல்நலக்குறைவால் காலமான நிலையில் அவரது உடலானது நேற்று சென்னையில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று உடலானது சென்னையிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக எடுத்து வரப்பட்டிருக்கிறது. தற்பொழுது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லோயர் கேம்ப் பகுதியில் அவரது உடல் நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக தற்பொழுது அந்த ஆம்புலன்ஸ் வாகனமானது தேனி பெரியகுளம் பகுதியை வந்தடைந்திருப்பதாக தற்போது தகவல் கிடைத்தது. இன்னும் சில நிமிடங்களில் அவரது உடலானது தற்பொழுது அந்த தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த லோயர் கேம்ப் பகுதியில் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய ஸ்ரீ குரு கிருபா வேத பாடசாலை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் கொண்டு வந்து அந்த பகுதியில் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அதற்காக தற்பொழுது அந்த உடலானது வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவரது உடலை பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைப்பதற்கான ஏற்பாடுகள் தான் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இசையமைப்பாளர் பவதாரிணி அவர்களுடைய புகைப்படம் அலங்காரம் செய்யப்பட்டு மாலை அணிவிக்கப்பட்டு தற்பொழுது தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அவரது உடல் அந்த பகுதியில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்படுவதற்கான அந்த ஏற்பாடுகளும் தற்பொழுது தயார் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக சரியாக ஒரு 11 மணி அளவிற்காக அவரது உடல் வருகை தர உள்ள நிலையில் அந்த நேரத்தில் அந்த பொதுமக்கள் நேரடியாக அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கொண்டு கூட இசைஞானி இளையராஜா அவர்களுடைய ரசிகர்களும் சரி, அதே போன்று இசையமைப்பாளர் பவதாரிணியுடைய ரசிகர்களும் கூட ஏராளமானோர் வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக தஞ்சாவூர், அதே போன்று ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை, திண்டுக்கல், அவருடைய சொந்த ஊரான பண்ணைப்புறம் உள்ளிட்ட கிராமங்களிலிருந்தும் கூட ஏராளமான ரசிகர்களும், அதே போன்று பண்ணைப்புறத்திலிருந்து இசைஞானி இளையராஜா அவர்களுடைய உறவினர்களும் கூட வந்திருக்கிறார்கள். அவர்கள் நீண்ட நேரமாக கண்ணீர் மல்க அந்த பகுதியிலே அவர்கள் காத்திருந்து அஞ்சலி செலுத்துவதற்காக இருக்கிறார்கள். என்றால் சிறு வயதிலிருந்து பவதாரணி அவர்களை நேரடியாக பார்த்து அவர்களுடைய குணநலன் என்பது இசைஞானி இளையராஜா போன்றே திறமையானவராகவும் அவரோடு குணநலனோடு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தன்மையோடும் கூட இருந்து வந்திருக்கிறார். அந்த அளவிற்காக இருக்கக்கூடிய அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காகத்தான் ஏராளமான ரசிகர்களும் அந்த பகுதியிலிருந்து வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்க எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க? திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கோம். வருஷம் வருவோம். இவங்க இறந்ததுனால ரொம்ப மனவேதனை ஜாஸ்தியா இருக்கு. அதனால வந்து அஞ்சலி செலுத்தலான்னு வந்திருக்கோம். தற்பொழுது அவரது உடலானது இன்னும் சில நிமிடங்களில் அந்த லோயர் கேம்ப் பகுதிக்கு வருகை தர உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது தயாராக இருக்கின்றது. இந்த அஞ்சலி செலுத்துவதற்கான நிகழ்வில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேரடியாகவே வருகை தர உள்ளதால் காவல்துறையினரும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த வரும்பொழுது உரிய பாதுகாப்போடு வருவதற்காக எந்தவித நெருக்கடியும் இல்லாத வகையில் முழுவதுமாக தடுப்பு வேலிகள் 2 புறங்களிலுமே அமைக்கப்பட்டிருக்கிறது. வெளியில் பவதாரிணி அவர்களுடைய புகைப்படத்துடன் கூடிய பல்வேறு பிளக்ஸ் பேனர்களும் கூட வைக்கப்பட்டு அவருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் கூட ஏராளமான ரசிகர்களும் கூட வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் காலை முதலாகவே அஞ்சலி செலுத்துவதற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு நம்ம காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக பண்ணைபுரத்திலிருந்து அவரது உறவினர்களும் அதிக அளவிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். நீங்க பண்ணைபுரத்திலிருந்து வந்திருக்கீங்க. இந்த நிலைமை, இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல இளையராஜா ஐயா அவங்களோட மனநிலை எப்படி? அது நான் இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. அவர் வந்து என்ன மனநிலைப்பான்னு எங்களால் கற்பனையே பண்ண முடியாது, எங்களாலே தாங்கிட முடியல. அப்படிங்கிறப்ப அவர் மிகுந்த மன வேதனையும் அவருக்கு ஆறுதலே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவர் துயர துன்பத்தில் தான் இருப்பார்.
இளம் வயதிலேயே தேசிய விருது பாடலுக்காக தேசிய விருது பெற்ற பிரபல இசையமைப்பாளர் பவதாரிணி அவர்களுடைய இழப்பு என்பது ஒட்டுமொத்த இசை உலகத்திற்கும் சினிமா துறைக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த குடும்பத்தில் இளையராஜா அவர்களுடைய இசை குடும்பம் என்பது யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா போன்ற அனைத்து தரப்பினருமே இசைத்துறையில் மிகப்பெரிய ஒரு சாதனைகளை படைத்து தொடர்ந்து படைத்து வருகிறார். இந்த நிலையில் இளம் வயதில் இன்னும் கூடுதலான சாதனைகளை படைக்கவிருந்த பவதாரிணி அவர்களுடைய இழப்பு என்பது இந்த ஒட்டுமொத்த இசை குடும்பத்திற்கும் சினிமா உலகிற்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்திய நிலையிலும் கூட அவருடைய உடலை பார்ப்பதற்காக நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக ஏராளமான ரசிகர்களும் இசைஞானி இளையராஜாவுடைய ரசிகர்களும் கூட தற்போது வந்திருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடத்தில் பவதாரிணி அவர்களுடைய உடலானது லோயர் கேம்ப் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சல்மான்.